ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். துபாயில் இன்றைக்கி வெதர் பார்த்திங்கன்னா மழை வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வெயில் தான் நல்லாவே வந்திருக்குங்க. பாருங்கள், நல்லா வெயில் தான் வந்திருக்கு. மழை இன்றைக்கி 5-6 வரும்னு சொன்னாங்க. பட் நல்லா வெயில் அடிக்குது. குளிர்காற்றும் எதுவும் இல்லை. கொஞ்சம் எங்களோட கார்டன் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் இங்கே எல்லாம் சேர்த்தி வச்சுருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு 2 விஷயம் காட்ட போகிறேன். எனக்கு 2 செடி காட்ட போகிறேன். ஒன்று வந்து தக்காளி செடி வந்திருக்கு எங்களோட தோட்டத்தில். தக்காளி பூ அது பார்த்திங்கன்னா கீழேயும் நிறைய தக்காளி சின்ன சின்ன செடிகள்லாம் வந்திருக்கு. அது போக எங்கள் வீட்டு செம்பருத்தி விட்டு இருந்துச்சு, நேற்று பறிச்சிட்டேன். இப்போது 2 மொக்கு எடுத்துருக்கு. ஸோ அதுவும் நாளைக்கு சப்போஸ் விரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இந்த பூ என்னன்னு தெரிலங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி அழகாக காலையில் விரியுது, சாயந்தரம் ஆகும்போது இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடுது. என்ன பூன்னு தெரியல, இருந்தாலும் அழகுக்கு வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட சீட்ஸாக என்னன்னு தெரியல, யாராவது தெரியும். சும்மா ஒரு வெங்காயத்தை நட்ட வச்சேங்க. ஸோ அது அப்படியே பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம். ஸோ அது அப்படியே பெருசாக வளர்ந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளவருக்குள்ளே சீட்ஸ்லாம் இருக்குது. பட் இதோட பெரிய வெங்காயம் சீட்ஸான்னு எனக்கு தெரியல, யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஜா செடி வச்சுருக்கேன். மொக்கில் எடுத்துகிட்ருக்கு. நிறைய ரோஸ் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ இதுதான் பெரிய விஷயமே. க்ளீன் பண்ணிட்டு தான் ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக செட் ஆகணும். எல்லாம் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்கு. ஸோ வின்டர் சீசனுங்கிறதுனால வச்சதுனால அப்படியே எல்லாமே தளைஞ்சிருச்சு. கொஞ்சம் வெயில் வரும்போது கொஞ்சம் எல்லாம் நீட்டாக பண்ணி கொஞ்சம் உரமெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா பண்ணோம்னா நல்லா வரும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கரும்பு வச்சுருக்கேன். ஸோ கரும்பு வந்து நல்லா வந்திருக்கு மேலே. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கரும்பு வந்தது இங்கே. ஸோ துபாய் மண்ணில் எது வச்சாலும் வருங்க. வைக்காத செடி கொடிகளே கிடையாது. எல்லா செடிகளுமே இந்த மண்ணில் வச்சா வரும். இதுதாங்க எங்கள் வீட்டு கார்டன். ஸோ இந்த ஓரத்தில் தான் வச்சுருக்கோம். இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஊரில் எப்படி இருப்போமோ அதே மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணிக்கணும்னு ஆசை. ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா ஸோ செடிகள் வந்து இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் ஊரில் பார்த்திங்கன்னா எல்லா செடிகளுமே இருக்கும். மரம், மாங்காய், பலாமரம் எல்லாமே இருக்கும். ஸோ அதே மாதிரி எனக்கு இங்கேயும் வைக்கணும்னு ஆசை. ஸோ என்னால் இங்கே என்ன முடியுமோ அந்த மாதிரி நீட்டாக வந்து க்ளீனாக வந்து செடிகள் எல்லாம் வச்சுட்ருக்கேன். வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வந்து வேணுங்கிறத பூச்செடி நான் அதை மட்டும் வச்சுருக்கேன். இப்போ மரம் வைக்க முடியாது. பட் இருந்தாலும் வந்து இந்த குட்டி குட்டி செடிகளில் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேப்ப மரம். இங்கே வேப்ப மரம் இல்லாத இடமே இல்லைங்க. நம்ம ஊரில் தான் வேப்ப மரம் ரேராக இப்போல்லாம் நிறைய வெட்டுறனால வந்து பார்க்கவே முடியறதில்ல. ஆனால் இங்கே வந்து வேப்ப மரம் பார்த்திங்கன்னா தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி இருக்குது. நம்ம ஊர் மாதிரி இருக்கிறனால தான் நான் வந்து இங்கே டெய்லியும் வந்து கோலம் போடுறது. ஸோ நம்ம ஊர் ஃபீல் எப்படி இருக்கோ, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் ஒரு காலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போடுறது. ஸோ நம்ம ஊரில் எப்படி இருப்போமோ அதே மாதிரி குழந்தைங்க விளையாடுறது. ஸோ அது எல்லாமே இங்கே வந்து அந்த பர்ஃபெக்டாக கிடைக்கிது எங்களுக்கு. ஸோ அதனாலேயே எங்களுக்கு இந்த ஊர் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. எல்லாம் கேட்கலாம், என்னடா துபாய் ரோடு இப்படியா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ துபாய்ங்கிறது ஒரு சிட்டிங்க. யூஏஇயில் 7 எமிரேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 7 எமிரேட்டில் ஒரு எமிரேட்டில் நாங்கள் இருக்கோம். துபாய் வந்து என்ன சொல்கிறது, பெரிய சிட்டி. ஸோ இது வந்து இங்கே இருக்கிறது வந்து ரசல் கைமா. இங்கே வந்து நாங்கள் ஒரு கிராமத்தில் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலில் நாங்கள் இருந்துட்டு வரோம். ஸோ தெருவே இப்படி தான் இருக்கும். நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஊர் ஃபீலே வராதுங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ இந்த ஊரில் இருக்கிறது சிட்டியில் வந்து கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட் நிறைய இந்த மாதிரி இடங்கள், ஸோ இந்த மாதிரி செடி வைக்கிற மாதிரியெல்லாம் இடங்கள் வந்து கம்மி தான். ஸோ துபாய் சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஸோ மற்ற சிட்டிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் துபாய் சிட்டி, அபுதாபி சிட்டியெல்லாம் வந்து இந்த மாதிரி இடங்கள் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்குது. பட் அவுட் சைடில் இருக்குது. இங்கே வந்து இந்த மாதிரி இடங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அதனால் எங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப